வெல்கம் டு மீடியா ஜங்ஷன். இந்த வீடியோவில் நம்ம வந்து ஸ்பீட் ப்ளஸ் ERP சாஃப்ட்வேரை எப்படி வந்து இன்ஸ்டால் பண்ணுறது, நாமளே யாருடைய உதவியும் இல்லாமல் நாமளே எப்படி வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி நம்மளுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து ஓகே சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னா நம்ம அந்த சாஃப்ட்வேரை பை பண்ணலாம். ஸோ அப்படி எங்களுடைய வேலையை மிச்சம் பண்ணுறதுக்காகவும் நீங்களே சுயமாகவும் இதை வந்து இன்ஸ்டால் பண்ணி ட்ரைனிங் எடுக்கணுன்றதுக்காக இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ரௌசரில் சால்வர் சொல்யூஷன் டவுன்லோட் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். ஓகேங்களா, நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இதோ இந்த இடத்துல வந்து சால்வர் சொல்யூஷன் டவுன்லோட் கொடுத்துட்டு ஒரு என்ட்ரு அடிங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே WordPress-உடைய வெப்சைட் இருக்கும். ஓகேங்களா, solversoftware.wordpress.com இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே இந்த வெப்சைட்டில் தான் கரண்ட்டு அப்டேட்டோடு இருக்கும். ஓகேங்களா, அப்ளிகேஷன் வந்து கரண்ட் அப்டேட்டோடு இருக்கணும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்னென்ன ஃபைலெல்லாம் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்றத நான் லிஸ்ட்டாக உங்களுக்கு டைப் பண்ணி காமிக்கிறேன். ரிப்போர்ட் கிறிஸ்டல் ரிப்போர்ட் எதுக்கு என்ன பர்பஸ்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்டல் ரிப்போர்ட்டில் 2 வெர்ஷன் இருக்கும். நீங்கள் 9.0 டவுன்லோட் பண்ணணும். 8.5 ஒன்று கொடுத்துருப்பாங்க. அது எதுக்குன்னா இந்த ஸ்பீட் ப்ளஸோட வெர்ஷன் 8 வந்து பயன்படுத்துறதுக்கு. இப்போ யாரும் 8 பயன்படுத்துறதில்ல. ஸோ அதனால் நம்ம அதை ஸ்கிப் பண்ணிக்கிறோம். பாருங்கள், நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம டவுன்லோட் பண்ண வேண்டியது கீழே அதர் இதில் சால்வர் சப்போர்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே அதுவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இங்கே டவுன்லோட் ஆகும். இந்தமாதிரி கேட்கும். அதாவது நீங்கள் ஐடிஎம் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிங்கன்னா இந்தமாதிரி கேட்கும் எந்த லொக்கேஷனில் சேவ் பண்ணேன்னு. அதே நீங்கள் யூஸ் பண்ணலன்னா ஆட்டோமேட்டிக்காக என்னத்துக்கு டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிருக்கோம். நான் என்ன பண்ணுறேன், இது எல்லாத்தையுமே ஒரு ஃபோல்டரில் போட்டு உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணி காமிக்கிறேன். ஓகேங்களா, ஃபோல்டர் நேம் வந்து ERPன்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போது சேவ் ஸ்டார்ட் டவுன்லோட். உங்களுக்கு இந்த ஃபைலு டவுன்லோட் ஆகிடுச்சு. அடுத்தது 2 ரிப்போர்ட் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிறிஸ்டல் ரிப்போர்ட் 8.5 அண்டு 9 தான் நம்ம கிளிக் பண்ணோம். ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுறக்கூடிய சாஃப்ட்வேருக்கு பேக் அண்ட் சப்போர்ட் வந்து 9 தான். ஓகேங்களா, இதையுமே நம்ம அந்த பர்டிகுலர் லொக்கேஷன்ஸில் வச்சிடறோம். ERP சேவ் ஸ்டார்ட் டவுன்லோட். ஓகேவா, அடுத்தது அப்படியே மேலே போனீங்கன்னா கீழே வாங்க. ப்ரொவைடர்னு ஒன்று இருக்கும். அது இருக்கு பாருங்கள். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுங்கள். இது வந்து தனியாக ஒரு கூகுள் லிங்க் டவுன்லோட் ஆகுது. இந்த இடத்துல இங்கே டவுன்லோடுன்னு கொடுங்க. டவுன்லோடு கொடுத்துட்டு தென் ப்ராசஸ் ஆகும். அது ப்ராசஸ் ஆனது டவுன்லோட் லிங்க் வரும். நான் பேக் கொடுத்துக்கிறேன். அடுத்து நம்ம முக்கியமாக டவுன்லோட் பண்ண வேண்டியது இதோ இருக்குது பார்த்தீங்களா, 2 இருக்குது. அதாவது மொத்தம் 3. இது ஓல்டு வெர்ஷன் 8.0. ஓகேங்களா, இது வந்து 9.0. இது வந்து 9.0 மினி ERP. ஓகேங்களா, இதில் வந்து பார்கோட் பர்பஸ்க்கு மட்டும் சாஃப்ட்வேர் வாங்குறவங்க இந்த செட்டப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டவுன்லோட் பண்ண போகிறது ஸ்பீட் ப்ளஸ் 9.0. ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கனாலே போதும், உங்களுக்கு வந்து அந்த ஆப்ஷன்ஸ் வந்து விசிபிள் ஆகும். ஓகேவா, இதையே நம்ம வந்து அந்த லொக்கேஷனில் சேவ் பண்ணிக்கிறோம். இங்கே சர்ச் பண்ணி அதே லொக்கேஷனில் ERPயில் சேவ் கொடுத்து ஸ்டார்ட் டவுன்லோட். ஸோ இந்த 3மே கம்ப்ளீட் ஆகும். ப்ரௌசரை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த 3மே கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்த இன்ஸ்டாலேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா 4 ஃபைலுமே நான் டவுன்லோட் பண்ணிட்டேன். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு எந்த ஃபைலை இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஜூம் பண்ணி கூட வச்சுக்கிறேன். ஸோ 4 ஃபைலு. இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம சப்போர்ட் செட்டப் பண்ணுற இதை ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுத்துட்றோம். ஓப்பன் கொடுத்தோன்னே நெக்ஸ்ட்டு ஆப்ஷன் வரும், இன்ஸ்டால். இப்படி ஒரு வார்னிங் வரும். நிறைய பேருக்கு இதில் என்ன பண்ணணும்னு தெரியாது. ஜஸ்ட்டு இக்னோர் மட்டும் கொடுங்க. அதாவது என்ன, ஆல்ரெடி இருக்குது. ஸோ அது வந்து ரிஜிஸ்டர் வந்து பண்ண முடியாமல் இருக்குது. ஸோ ஜஸ்ட்டு இக்னோர் மட்டும் கொடுத்துட்டு ஃபினிஷ் கொடுத்துருங்க. அடுத்தது வந்து ப்ரொவைடர்.exe வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மைக்ரோசாஃப்ட் 2007ன்றது நம்ம ஹைலி ரெக்கமெண்டட்.
ஸோ அந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணால் மேக்ஸிமம் இது கேட்காது. ஆனால் இது வந்து சம்டைம் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணும்போது நம்மளுக்கு ஏதாவது ஒரு எரர் மெசேஜ் வருதுன்னா அது காரணம் வந்து இந்த சாஃப்ட்வேர் நம்ம இன்ஸ்டால் பண்ணலன்னு அர்த்தம். அதனால் செகண்டு நான் இதை சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட்டு அக்செப்ட், நெக்ஸ்ட்டு ஓகேங்களா. ஸோ இக்னோர் கொடுத்துட்டு நான் இதை இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ இது வந்து எதுக்குன்னா மைக்ரோசாஃப்ட் ஆக்சஸ் டேட்டாபேஸ் என்ஜின் 2010 ஓகேங்களா. இது வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த எக்ஸல் ஃபைல் இருக்கு இல்லையா, அந்த எக்ஸல் ஃபைல் இம்போர்ட் பர்பஸ்க்காக இது தேவைப்படும். இப்போது வந்து ரீஸ்டார்ட் பண்ணவான்னு கேட்குது, எஸ் கொடுத்துடலாம். எப்போ ஒரு மிஷின் வந்து ரீஸ்டார்ட் பண்ணவான்னு கேட்குதுன்னு கண்டிப்பாக வந்து எஸ் கொடுத்துட்டு நம்ம அடுத்த செட்டப்பை கண்டினியூ பண்ணுறது நல்லது. ஸோ சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா ரீஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ வந்து ஸ்பீட் ப்ளஸ் 9 வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். ஓப்பன் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு எந்த லொக்கேஷனில் உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் ஆகுமோ ஒன்று நீங்கள் ப்ரௌஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பர்டிகுலர் ஃபோல்டருக்குள்ளே. இல்லை வந்து டிஃபால்ட்டாக டி ட்ரைவ்லேயே வந்து ஆகும். சப்போஸ் உங்கள் சிஸ்டத்தில் டி ட்ரைவ் இல்லைன்னா இந்த இடத்துல சின்னு மாற்றிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சி ட்ரைவ் தான் இருக்குன்னா சின்னு மாற்றிக்கணும். இல்லை வந்து உங்களுக்கு எந்த பர்டிகுலர் லொக்கேஷனில் தேவைப்படுதோ அந்த லொக்கேஷன் நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். இப்போ எண்டில் வந்து பார்த்திங்கன்னா டி இருக்குது ஓகேங்களா. ஆனால் நான் டி நேம் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். இதில் எதுவும் மாற்ற தேவையில்ல. அப்படியே நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன், இன்ஸ்டால் கொடுக்குறேன் ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான் வந்து ஸ்பீட் ப்ளஸ் 9.0 இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி 2 செட்டப் ஃபைலை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு, அதாவது சப்போர்ட் ஃபைல்ஸ் அதை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஸ்பீட் ப்ளஸ் 9.0 இன்ஸ்டால் பண்ணோம் ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் இந்த கிறிஸ்டல் ரிப்போர்ட் 9.0 எதுக்கு அப்படின்னா, நம்மளுக்கு பிடிச்ச ஒரு பில் ஃபார்மேட்டை வியூ பண்ணி எடிட் பண்ணுற பர்பஸ்க்காகவும், அதே நேரத்தில் பார்கோடு நம்ம க்ரியேட் பண்ணுறதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சாஃப்ட்வேர் நீங்கள் WinRAR யூஸ் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் ஃபைல்னு கொடுத்திங்கன்னா அதே லொக்கேஷன்லேயே ஆகிடும். எக்ஸ்ட்ராக்ட் ஹியர்னு கொடுத்தாலும் அதே லொக்கேஷன். எக்ஸ்ட்ராக்ட் ஃபைல்ஸுன்றது ஒரு பர்டிகுலர் ஃபோல்டருக்குள்ளே வைக்கிறது ஓகேங்களா. அதேமாரி ஓப்பன் வித் விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரர்னு கொடுக்கலாம். அதாவது நீங்கள் விண்டோஸ் 10 விண்டோஸ் 11 யூஸ் பண்ணிங்கன்னா இதில் டிஃபால்ட்டாக எக்ஸ்ப்ளோரர் ஆப்ஷன் இருக்கும். இல்லை நீங்கள் வந்து விண்டோஸ் 7 யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து WinRAR இன்ஸ்டால் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராக்ட் ஃபைல்ஸ்னு கொடுத்துட்டு எந்த லொக்கேஷனில் வேணுமோ நான் அதே லொக்கேஷனில் வேணுன்றதுனால ஜஸ்ட்டு ஓகே மட்டும் கொடுக்குறேன். ஓகே கொடுத்தோடனே நம்மளுக்கு இந்தமாரி எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடும். எக்ஸ்ட்ராக்ட் ஆகும்போது இவங்களுக்கு அந்த ஃபோல்டர் வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகி இதை அந்த பர்டிகுலர் ஃபோல்டருக்குள்ளே நம்ம எந்த ஃபோல்டருக்குள்ளே வச்சுருந்தோமோ அங்கே வந்துடும். இப்போ நான் ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கிட்டு இங்கே இருக்கக்கூடிய செட்டப்பை ரன் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கீயும் கொடுத்துருக்காங்க அவங்களே ஓகேங்களா. இந்த கீ வந்து வியூ பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ நான் இந்த செட்டப்பில் நெக்ஸ்ட்டு அக்செப்ட் ஓகேங்களா பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு இந்த கீ பாக்ஸில் இந்த கீயை காப்பி பண்ணி போட்டுக்கிறேன் ஓகேங்களா. ஓகே கொடுத்துட்டு ஜஸ்ட்டு நெக்ஸ்ட்டு அவ்வளோதான். ஸோ இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் கோடுன்னு ஒன்று இருக்கும். இதை நம்ம வந்து பர்மனெண்ட்டாக ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு இந்த கோடை நம்ம யூஸ் பண்ணிப்போம் ஓகேங்களா. ஸோ இதை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ கிட்டத்தட்ட நம்ம வந்து இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இதுக்கப்புறம் நீங்கள் அந்த ப்ளேலிஸ்ட்டில் இருக்கிற மாதிரி 1 by 1 நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக இன்ஸ்டால் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம். சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணும்போது எந்த ஒரு எரரும் இல்லைன்னா நம்ம இன்ஸ்டால் பண்ணது வந்து கரெக்டாக இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த 10 வீடியோவில் எந்த டாபிக் உங்களுக்கு வேணுமோ அந்த டாபிக்ஸை வந்து நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரி நம்ம மைண்டில் இந்த சாஃப்ட்வேரை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எந்த பிஸ்னஸை மைண்டில் ஏற்றிக்கிறோமோ அந்த பிஸ்னஸ்க்கு என்னென்ன நீடடெல்லாம் இருக்குதுன்னு ஒரு நோட் பண்ணிவிட்டு அதை நம்ம சாஃப்ட்வேரில் அப்ளை பண்ண முடியும். அதனால தான் இந்த சாஃப்ட்வேர் வந்து ரொம்ப ஸ்பெஷலு. ஜஸ்ட் நான் ஓப்பன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எனக்கு எந்த இஷ்யூவுமே இல்லை. ஏன்னா இப்போ இந்நேரத்துக்கு இது ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு எனி இஷ்யூ வந்துச்சுன்னா அதுக்கு காரணம் அந்த provider.exe அந்த ஃபைலை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணாமல் இருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் சொன்னபடி இருக்கக்கூடிய எல்லா ஸ்டெப்ஸையும் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் இன்ஸ்டாலேஷன் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் கம்பெனி க்ரியேட் பண்ணுறது வந்து உள்ளே ஆப்ரேட் பண்ணுற எல்லாமே ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. ஸோ அந்த ப்ளேலிஸ்ட்டை ப்ளே பண்ணி நீங்கள் இந்த வீடியோவை நீங்களே சுயமாக பரிசோதிச்சுட்டு உங்களுக்கு
பிடிச்சிருந்தா ஃபைனலாக நீங்கள் வந்து அட்வான்ஸோ இல்லை வந்து பேமெண்ட்டு நீங்கள் செட்டில் பண்ணும்போது உங்களுக்கான பில் ஃபார்மேட்டை நாங்களே டிசைன் பண்ணி நீங்கள் விருப்பப்படக்கூடிய ஃபார்மேட்டை நாங்கள் வந்து உங்கள் சாஃப்ட்வேரில் இன்டெகிரேஷன் பண்ணி கொடுப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல்.